ஹாய் மீடியாஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதுமே எப்பயும் போல் சமயக்கட்டுக்குள்ளே பூந்துட்டேன். இன்றைக்கி வந்து வேலைக்கு போகணும். ஏன்னா ஏற்கனவே 2 நாள் வந்து நான் லீவ் போட்டேன். 2 நாள் லீவ் போட்டு மறுபடியும் இன்றைக்கி வேலைக்கு கிளம்புறது எனக்கு கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் நான் அந்த வேலை செய்கிற இடம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அங்கே போயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். டீ வச்சு குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கபீஸ்க்கு வர டிஃபனுக்கு இன்றைக்கி தேங்காய் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி சாப்பாடையும் சாம்பாரையுமே கபீஸ்க்கு ஊற்றி கொடுத்துட்டேன். நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கார்த்தி வந்து ரெடி ஆயிடுவான். ஃபஸ்ட்டு அவன் தான் வேலைக்கு போவான். 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போவான். ஏன்னா கபீஸை வந்து நான் வேன் ஏற்றி விட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் வேலைக்கு போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி பூவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுத்துட்டு போனான். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதே அவன் பூ வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். சமைச்செல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கபீஸ் குட்டி எழுப்பி டீ கொடுத்துட்டு குளிக்கையும் வச்சு ரெடி பண்ணி விட்டுட்டேன். கபீஸ் எழுந்திரிச்சு கிளம்புறப்பயே இனேஸும் எழுந்திரிச்சிருவான். 2 பேருக்குமே ஒன்றா வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு ரெடி பண்ணி விட்டுருவேன். இனேஸை வந்து நாங்கள் வேன் ஏற்றி விட்டுருவோம். ஸ்கூலுக்கு போயிடுவான். கபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகிறப்ப அவனை தூக்கிட்டு போயிடுவேன். இனேஸை வந்து இன்னும் நாங்கள் ஸ்கூலில் சேர்த்தி விடல. அதனால் வந்து அவன் வேலைக்கு போகிறப்ப வந்து நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் வரும். மற்ற நேரத்துலலாம் சும்மா இருப்பான். இந்த சாப்பாடு ஊட்டும் போது தான் அம்மா அங்கே அது நடந்துச்சுமா, இங்கே இது நடந்துச்சுமா, ஸ்கூலில் இப்படி நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பான். அவன் சொல்கிறப்ப வந்து நம்ம ஊங்கணும். அப்படி நம்ம ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா, ஊன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். மற்ற நேரத்தில் எப்படியோ சாப்பாடு ஊட்டும் போது அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் 3 பேருமே ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் போய் கபீஸ் வந்து வேன் ஏற்றி விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கார்த்தி வந்ததும் சாப்பிட்டு நாங்கள் வேலை கிளம்பிடுவோம். வேன் ஏற்றி விடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணுறப்போ வரைக்குமே வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் போகிறான். அங்கே போகவும் கொஞ்சம் உம்முன்னு உட்காந்துக்கிட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம் வந்து அப்பா தான் எனக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உம்முன்னு இருந்தால் நான் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் சிரிடா அப்படின்னு சொல்லவும் நான் சொன்னதுக்காக கொஞ்சமாக லைட்டாக சிரித்தேன். அவங்ககிட்ட இல்லைடா நான் சாயந்தரம் வர முடியாது, நாங்கள் வேலைக்கு போயிட்டோம்னா எப்படி வர முடியும், நீ வந்து வேன்லேயே வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு இல்லைம்மா நீ அப்பா வர சொல்லு, நான் அப்பா கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உம்முனவே இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக அவனை சமாளித்து சரி சாயந்தரம் அப்பாவும் நானும் வந்து உன்னையே கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நாங்கள் 2 பேருமே போகலங்க. அவன் எப்பயும் போல் வேன்லேயே வந்துட்டான். அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் தான் அவன் ஜாலியாக சிரிச்சுட்டு உட்காந்துருந்தான். வேன் ஏற்றி விட்டு கரெக்டாக வீட்டுக்கும் போனேன். கார்த்தி வந்துட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்பயும் போல் வேலை செய்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம். வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து இந்த குடோனில் தான் காய வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ரெகுலர் குடோன்னு சொல்லலாம். நான் வேலை செய்கிற இடத்துக்கு வரப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 10:15 ஆயிடுச்சு. ஏன்னா கார்த்தி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு தான் காய உரிப்பாங்க. அதனால் வந்து நான் இங்கே வரும்போது 10:15 ஆயிடுச்சு. இந்த 3 பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க. அதில் ஒரு பையன் மட்டும் ஏற்கனவே நம்மக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவன் தான். அவன் ஊருக்கு போயிட்டு 2-3 பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா மழையும் பெய்யுது, வெயில் அடிக்குது. நான் போய் கபீஸ் குட்டி நல்ல வேலை கூட்டிகிட்டு வந்துட்டேன் மழை பெய்யறதுக்கு முன்னாடியே. அதை ஆச்சரியமாக கார்த்தி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி 2 இடத்துல காய உரிக்கிறனால கார்த்தி கிளம்பி வேலைக்கு போயிட்டான். நைட் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சுட்டேன். வரும்போது எதாவது வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாச்சுங்க. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.